நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங் எடுத்தவொடனே ஹீரோ காட்டுறாங்க. அவர் ரொம்பவே ஒரு ஏழை. ஒரு பிளாட்ஃபார்மில் துணி வைக்கிற கடையை வச்சுருக்காரு. அங்கே போலீஸ்க்கு எதிராக தான் வச்சுருக்காங்க. போலீஸ் அதையெல்லாம் துண்டைக்கணும் துணிக்கணும் தூக்கிட்டு ஓடணும். இதுதான் இவங்க வேலையே. அதே மாதிரி போலீஸ் சைரன் கட்டுக்கிறது, ஐயோ இவனுங்க வந்துட்டானுங்களா, சரி எல்லாம் அவங்க ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் எடுத்துகிட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்லேயே ஒரு பொண்ணு ஃபோன் பேசிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். இவர் பரபரப்பாக ஓடி வந்ததில் ஹீரோயின் மேலே இடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் கொண்டு போன ஏதோ ஒரு கம்பியிலேருந்து ட்ரெஸ் மாட்டி இழுத்து நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் நூல் நூலாக கட்டாயிட்டே வருது. டே நெல்லுதா பரதேசி பையில எங்கடா ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்தவும் அவர் என்ன திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா பாதி ட்ரெஸ்ஸு நூல் வழியாக அவங்களோட கம்பியில் மாட்டிக்கிட்டு நிற்கிது. அதே பார்த்துட்டு என்னடா பண்ணி வச்சுருக்க, இப்போ நான் எப்படி அரைக்குறையாக போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ அவர் ட்ரெஸ்ஸு கடை தானே வச்சுருக்காரு, அதுலேருந்து ஒரு ஜீன்ஸ் எடுத்து கொடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வராங்க ஹீரோயினும். அப்போ ஹீரோ சரி இந்த ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கள், நானே கொடுத்துறேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் உன்னால் எனக்கு வாங்கி தர முடியாது, அதோட விலை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து அவங்க ஆர்டர் பண்ணதை காட்டுறாங்க. 45,000 போட்டிருக்கு. அடியாத்தே 45,000? என் மொத்த கடையே 45,000 வராதே, இவன் ஒரு துணியை 45,000 வாங்கி போட்டு உட்காந்துருக்கிறா. சரி நான் ஏதோ ட்ரை பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க. சரின்ட்டு ஹீரோயின் நடக்க போகிறாங்க. ஆனால் ஹீரோனால நடக்க முடியல. அவங்களுக்கு காலில் ஏதோ அடிபட்டுருச்சு போல, இப்படி இவன் இழுத்துட்டு வந்ததில் உன்னால தாண்டா அடியும் பட்டுச்சுங்கிறாங்க. அப்படியா, சரி உங்களை எங்கே கொண்டு போய் விடணும்னு சொல்லுங்க, நான் உங்களை கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே கையால் தூக்கிக்கிறாரு. டே என்னடா பாவி இப்போ வெளியே பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னையே தூக்கிக்கிட்டு இருக்க, ஒழுங்கு வரிதான் கீழே இறக்கி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சரி கொடுமா நான் உனக்கு காலில் வச்சு விட்றேன்னு சொல்லிட்டு எதையோ வாங்கி காலிலெல்லாம் வச்சு விட்றாரு. நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் காரில் போய் உட்காந்துக்கிறாங்க. நான் உன்னை எப்படி நம்புறது, என் ட்ரெஸ்க்கு நீ எப்படி காசு கொடுப்பேன்னு சொல்லிட்டு உன்னோட ஐடி கார்டு கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐடி கார்டை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ அங்கேருந்து அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தால் இவங்க தான் ஹீரோட அப்பாவை பார்த்துக்கிற கேர்டேக்கர். ஹீரோட அப்பாவுக்கு ஒரு கொடூரமான நோய் இருக்குது. என்னென்னா அவங்க வளரவே கிடையாது. அவங்க திடீர்னு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னால பழைய நினைவுக்கு போயிட்டாங்க. அவர் ஒரு குழந்தை மாதிரி தான். ஸோ அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக தான் அந்த கேர்டேக்கர். ஹீரோ பாவம் எல்லா காசும் கஷ்டப்பட்டு அவரே சம்பாரிச்சிட்டு அவங்க அப்பாவையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா அங்கே பார்த்தாங்க ஸ்டார்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு 7 வயசு குழந்தை என்ன பிஹேவ் பண்ணுமோ அதுதான் அவங்க அப்பா பிஹேவ் பண்ணுவார். பாவம் இல்லை ஹீரோ. அப்படியே கூப்பிட்டு போய் தூங்க வச்சிடுறாரு. எங்கள் ஹீரோயின் அவங்களுக்கு நடந்ததெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஓ உன் ட்ரெஸ்ஸே கிழிச்சிட்டானா, எவன்டி அவன் ஃபோட்டோ ஏதாவது வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அவரோட ஐடி வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அதே ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. அதே பார்த்தோன்னு ஹீரோயின் ஃப்ரெண்ட் ஷாக் ஆகி அடி பாவி இவன்ட்டே அவரண்டே எழுத்தா, இவன் யாருன்னு தெரியலையா, நம்மளோட ஸ்கூல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாரு, இவன் தான் நம்ம ஸ்கூல்லேயே ரொம்ப பெரிய ஃபேமஸ் பாக்ஸரு, இவனை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், இவன் நம்ம சீனியர் வேற, இவன்ட்டே அடி அவரண்டே எழுத்து வச்ச அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஆகுது. இருந்தாலும் வெளியே அவன் பெரிய சீனியர் இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட்ஸில் பார்க்குறாங்க. ஆஹா இவனுக்கு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கு போல், ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க, கொஞ்சம் தேவையில்லாமல் அவரண்டே எழுத்துருவோமோ, சரி போவோம் என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு சரி வாடி நான் ஒன்று அவரை போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு பாக்ஸிங் நடக்கிற இடத்துக்கு. அங்கே நம்ம ஹீரோ செம்மையாக பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரை சுற்றி ஒரு பொண்ணுங்க பாட்டாளவே இருக்குது. ஓ இவ்வளோ ஃபேமஸான ஆளா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்குறாங்க ஹீரோயினும். அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டு செம்ம ஹேன்சமாக இருக்கான்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் சே இவன்லாம் ஒரு ஹேன்சமா, என்னோட ஆள் தாண்டி ஹேன்சமு, அவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனை மாதிரி அழகாக இந்த உலகத்தில் யாராச்சும் இருக்க முடியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் ஒரு தடவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது வேறு யாரும் இல்லை, ஹீரோயின் சின்ன வயசுலேருந்தே கூட விழுந்தா அவங்களோட அத்தை பையன்தான். அவங்க 2 பேருக்கும் தான் சந்தோஷமாக இருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே. அதனால ஹீரோயினுக்கு அவங்க அத்தை பையனை ரொம்பவே பிடிக்கும். அந்த அத்தை பையனை பார்க்குறக்காக நேராக ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க. அவர் ஒரு பெரிய டாக்டராக இருக்கார். அவங்க ரொம்ப ஆசையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அத்தை பையனுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரிலாம் காட்டல. சும்மா அப்படியே வாமா சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் வளைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ எப்பயும் போல் கடை போட்டிருக்காரு. கடை போட்டோன்னு போலீஸ் சைரன் கட்டோன்னா ஐயோ ஓடுங்கடா ஓடுங்க, போலீஸ் வந்தால் எல்லாத்தையும் மாமூல் கிட்டே இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது திரும்ப ஹீரோயினை பார்க்குறாங்க. ஹீரோயின் ஒரு மாதிரி ஹீரோவை பார்க்க நீ என்ன எப்போ பாரு ஓடிக்கிட்டே தான் இருப்பியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஆமாம் எங்களுக்கு வேறு வேலை தரல, சரி விடு நான் எப்படியாச்சும் காசு திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் எது இந்த ஓட்ட ஜட்டி எல்லாம் வித்தானி எனக்கு காசு திரும்ப தரப்போகிறேன், அது 45,000, சரி விடு நான் அதை ஏதோ பிச்சை நினச்சி விட்டுறேன் அப்படின்னு ஓவராக பேசுகிறாங்க
ஹீரோக்கு ரொம்பவே கடுப்பாகுது. உங்களை யார் என்கிட்ட இப்படிலாம் பேசுகிற சொல்லி கேட்டது அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. ஆமாம், பின்ன இதை வச்சுட்டு நீ எப்படி எனக்கு காசு திரும்ப கொடுப்பேன்னு ஹீரோயின் கேட்கவும், அதெல்லாம் ஏன் பாடு, நான் எப்படியோ கொடுப்பேன், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே கோவமாக அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஏன்னா ஹீரோயின் பேசுறது கொஞ்சம் நெஞ்சோட இல்லை, ஓவர் பணத்து முறை காட்டியிருக்காங்க. உங்களுக்கு ஹீரோயின் பணத்து முறை காட்டுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்து ஹீரோயின் சொன்னதெல்லாம் கேட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஹீரோக்கு கடுப்பாகுது. இவனை நம்ம இவ்வளோ அவமானப்படுத்துறா, இவளுக்கு எப்படியாவது காசு திரும்ப கொடுத்து தொலையணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க அக்கௌண்ட்டை பார்க்குறாங்க. கரெக்டாக 45,000 தான் இருக்குது. அதை வச்சு தான் அவங்க வாழ்க்கையவே ஒரு மாதத்துக்கு ஓட்டணும். இருந்தாலும் மானமா சோறான் முக்கியமானு பார்த்தா எனக்கு மானம் தண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 45,000 ஹீரோயின் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுறாரு ஹீரோயின் பேசின இதில். அதுக்கப்புறம் ஹீரோக்கு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அவங்க அப்பாட்ட, அப்பா இன்னைக்கு வேலை பார்க்குறவங்களும் வரமாட்டாங்க, அதனால நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கோங்க, இந்த டிவியை பார்த்துட்டு உட்காந்துக்கோங்கன்னு ஒரு கார்ட்டூன் சேனலில் போட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க அப்பாவுக்கு குழந்த மாதிரி ஹை ஜாலி நிஞ்சா அட்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது, அப்படியே கிளம்பிடுறாங்க. இங்கே ஹீரோயின் அவங்களோட அக்கௌண்ட் பார்த்தோன்னா ரொம்பவே சங்கடமாயிடுது. ஐயோ நேற்று தேவையில்லாமல் வாயை கொடுத்துட்டோமோ, பாவம் இப்படி அமுச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோனை ஸ்கூலுக்கு வந்தோன்னே பின்னாடியே வந்து என்ன நீ ஒரே டைமில் காசு அனுப்பிச்சு விட்டேன், நேற்று நான் பேசினால கோவப்பட்டு அனுப்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணி அனுப்பிச்சா உனக்கு என்ன, உனக்கு தேவையானது பணம் தானே நான் கொடுத்துட்டேன், இனிமேல் என்கிட்ட அப்போல்லாம் பேசுகிற வேலை நீ வச்சுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஹீரோயினும் ஒரு மாதிரி சாரி கேட்குறதுனால ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்க தான் ஈகோ வச்சு அதனால கேட்காம அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு ஃபோன் வருது பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து. என்னன்னா உங்கள் வீடு தீப்பத்திக்கிச்சுப்பா வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாங்க. ஹீரோயினும் சரி வா நான் உன்னை என் கார்லேயே கூட்டு போகிறேன், இனி நடந்து போனால் லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு கார்லேயே கூட்டு போகிறாங்க. ஹீரோயின் கூட போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அப்பா தெரியாமல் எதையும் ஆன் பண்ணி விட்டாரு போல், வீடு ஃபுல்லாக பற்றிக்கிச்சு. ஹீரோ வந்துட்டு அப்பா வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஃபயர் இன்ஜின்லாம் வந்துட்டு சர்வீஸ்லாம் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அவங்க அப்பாவை வெளியே. நம்ம ஹீரோ இந்த நிலைமையில் இருக்கிறத பார்த்து ஹீரோயினுக்கு தெரியாமல் இப்படி பண்ணிட்டோமே, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறேன் பையன் போல், இப்படி ஒரு நிலைமை இருக்க பையனையா நம்ம இப்படி பண்ணிட்டோம் லைட்டாக அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருது. அப்புறம் ஹீரோட சுத்தமாக காசு இல்லை, ஏதாச்சும் காசு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவங்களோட ஓனரை போய் பார்க்குறாங்க. அந்த ஓனர் இருந்துட்டு சொல்கிறாரு, ஒரு வேலை இருக்குது ஆனால் நீ பண்ணுவியான்னு தெரில, நீயே பெரிய பாக்ஸர் தான், இருந்தாலும் நீ ஒரு பாக்ஸிங் மேட்ச்சுக்கு போய் தோத்துட்டு வரணும், வேணுட்டே அடி வாங்கி தோத்துட்டு வந்தேன்னா உங்களுக்கு காசு தருவாங்களாமா அப்படிங்கிறாங்க. அதுக்கும் ஹீரோ வேறு வழி இல்லாமல் அந்த ஆப்போசிட்காரன் ஹீரோயினை போட்டு அடி அடிச்சுட்டு நான் தான் தீச்சங்கிற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் காசு வாங்கிட்டு தோத்துட்டு வந்துடுறாங்க. பாவம்ல, காசுக்காக என்ன வேணால் பண்ணலாங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. போய் அடி வாங்கி கிடைச்ச காசை அவங்க அப்பா கூட கேட்ட கொடுத்து அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்கே சங்கடமாக தான் இருக்குது, நீ ரொம்ப கஷ்டப்படுறப்பா, உனக்கு நல்லது கண்டிப்பாக நடக்குங்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க, சரி நல்லா பார்த்துக்கோங்க எங்கள் அப்பாவை அப்படிங்கிறாங்க. மூஞ்சி ஃபுல்லாக அடி தான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனால் ஹீரோயின் இருந்துட்டு என்ன மூஞ்சி ஃபுல்லாக இப்படி அடிபட்டுருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு என்னன்னா உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டிட்டு அமுச்சுட்டுறாரு. இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயின் நேராக போய் மெடிசன் வாங்கிட்டு ஹீரோ வேலை செய்கிற இடத்துக்கே போயிட்டு இந்த மெடிசன் ஒழுங்காக போடுங்கிறாங்க. அது என்ன பார்த்துக்கிறேன், நீ வேலையை பார்த்துட்டு போ, உன் மெடிசன் ஒன்றுக்கு வேணான்னு ஹீரோ சொல்லவும், என்ன ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் எடுத்து அவங்களே போட்டு விட்றாங்க. ஹீரோக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒரு செகண்ட் அப்படி இப்படி பார்த்துக்கிறாங்க. ஹீரோ இந்த மரத்தை கொடுத்து ஒழுங்காக போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹீரோவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஹீரோவோட வீட்டுக்கு போயிட்டு சுற்றி பார்க்குறாங்க. என்ன வீடு இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு ஏதாவது பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஹீரோவோட அப்பாவை பார்த்துட்டு, அங்கிள் நீங்கள் என்ன அடிக்காதீங்க, நான் உங்களுக்கு நல்லது பண்ண தான் வந்திருக்கேன், உங்களுக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸு பீஸான்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை உட்காந்து அவர் ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கேட்டை கொஞ்சம் காசு கொடுத்து, கொஞ்சம் இவரை நல்லா பார்த்துக்கோங்க, இந்த வீட்டில் இருக்க அசிங்கமான பெயிண்டெல்லாம் நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஆளை கூட்டு வந்து பெயிண்ட்டும் அடிக்க வச்சு வீட்டையே மாற்றி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அடுத்த நாள் மறுபடியும் பார்த்துக்கிறாங்க. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட இந்த க்ரஷ் டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர் வராரு. அவர் ஒரு பொண்ணோட வராரு. என்னன்னா அவர் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. சரி டக்குன்னு என்ன நடக்குதுன்னு தெரியாதப்போ 4 பேரும் டேட்டிங் போயிடுறாங்க. அப்போது அந்த க்ரஷ் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம ஹீரோ தான் ஹீரோனோட கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிறாரு. அதனால அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆமாம் இவன் என் கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு அது பிடிக்கல. அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே வந்துடுறாங்க. அவர் தான் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காருன்னா, நீ என் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன், நம்ம என்ன பேர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அவர் வேணுண்டே உன்னை வெறுப்பேற்றுறாரு, உனக்கு புரியலையா, அவர் கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுட்டு சீன் போட்டு உன்னை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காரு, அதையும் நீ கேட்டு உட்காந்துருக்கேன், அது என்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருந்துச்சு, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு ஹீரோயின் கடுப்பே அடிச்சுடுறாங்க. என்ன பாவ பார்த்து லவ் பண்ணுறேன்னு போய் சொல்கிறியா, அவரை தானே லவ் பண்ணுறேன், என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோவுக்கு கடுப்பாயிருது.
அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்களோட க்ரஷ்ஷை போய் மீட் பண்ணிட்டு கேட்குறாங்க, ஏன் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்கள தான் நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எனக்கு தெரியல, இப்போதைக்கு நான் கூட டேட்டிங் வந்தேன், ஆனால் நான் உன்னையெல்லாம் லவ் பண்ணவே இல்லைம்மா, நம்ம போய் சின்ன வயசுலேருந்தே இருக்கோம், நான் உன்னை ஒரு தங்கச்சியாக தான் பார்க்குறேன், ஒரு தங்கச்சி என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், எனக்கு உன் மேலே லவ் ஃபீலிங்லாம் வந்ததே கிடையாது, நான் உன்னோட தங்கச்சியாக தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ரொம்பவே ஃபீலிங்ஸ் ஆகி போயிடுறாங்க. ஏன்னா இதுக்கு என்ன சொல்ல முடியும் இல்லையா. இவரும் சரி நீ ஃபீல் பண்ணாதேங்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் போயிட்டு ஒரு சரக்கு போட்டில் வாங்கி ஃபுல்லாக அடிச்சுட்டு நேராக ஹீரோக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என்னன்னு கேட்டும்போது இவங்க குடிச்சிட்டு அப்படி புலம்பிட்டு, மச்சான் என்னை ஏமாத்திட்டான் மச்சான் அப்படின்லாம் உளறிட்டு இருக்கவும் ஹீரோ இருந்துட்டு பாவம் அவருக்கு மனசு கேட்கல, டக்குன்னு ஓடி வராரு. ஓடி வந்து பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் போதில் உளறிட்டு இருக்காங்க. என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, அவனும் என்னை ஏமாத்திட்டான், என்னைய போய் தங்கச்சிங்கிறான், சின்ன வயசுலேருந்தே நான் அவனை லவ் பண்ணேன்னு அவனுக்கு நல்லா தெரியும், இப்படி என்னை ஏமாத்திட்டாங்கிறாங்க. சரி நீ புலம்புமா அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் உட்காந்து பொறுமையாக கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஓரளவுக்கு ஒரு மேலே போன நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வந்து, எல்லாரும் என் பணத்துக்காக தான்டா பழகுறீங்க, நீ மட்டும் என்ன என் பணத்துக்காக தான் நான் பழகுறேன், பணம் கொடுத்தனால தானே நீ இப்போ எனக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. என்னது நீ பணம் கொடுத்தியா, அதை நான் திருப்பி கொடுத்துட்டேன்ல உன்னோட ட்ரெஸ்ஸுக்கும், நீ எப்படி எனக்கு பணம் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோட வீட்டுக்கு வந்து ஹீரோயின் பண்ணதெல்லாம் ஹீரோவுக்கு தெரியல பாவம். ஹீரோ ரொம்பவே காண்டில் யோசிக்கிறாரு, இவ பணத்துக்காக நான் எப்போ அலைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே வீடே மாறி இருக்கிறது அவருக்கு தெரியுது. வீட்டில் இருந்த கரையெல்லாம் போய் அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது, நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்குது, சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருந்தவங்க வீட்டில் இவ்வளோ ஃப்ரூட்ஸு, வீடு இப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேர்டேக்கர் முதல் வந்து சமாளிக்க தான் பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ இருந்துட்டு உண்மையை சொல்லிடுங்க, யார் உங்களுக்கு இதெல்லாம் காசு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆமாப்பா அந்த புள்ள தான்ப்பா வந்து காசு கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. அவள் தான் என்ன அசிங்கப்படுத்தினா, நான் திருப்பி கஷ்டப்பட்டு காசு கொடுத்தா திரும்ப நீங்கள் அவகிட்டயே காசை வாங்கிக்கிங்களா, இதனால தான் அவன் என்னை இப்படி சொல்லியிருக்கா, என்னை பார்த்தா பணத்துக்காக அலையிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே கத்திடுறாரு. அந்த வேலைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, என்னப்பா எனக்கு என்னப்பா தெரியும், அந்த பொண்ணு வந்துச்சு கொடுத்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ரொம்பவே ஒரு மாதிரி அவமானமாக போயிடுது. அதனால மறுபடியும் அவர் வந்து அந்த பாக்ஸிங் போயிட்டு அடி வாங்குவார்ல, அந்த மாதிரி அடி வாங்கி காசு வாங்கிட்டு அதை கொண்டு வந்து ஹீரோயின்ட்ட கொடுத்துட்றாங்க. ஹீரோயின் வாங்க மாட்டேன்னு சொன்ன காசை தூக்கி போட்டு, உன் காசு காலையிறவன் நான் கிடையாது, நீ யாரு எங்கள் வீட்டுக்கு வந்து காசு கொடுத்த, என்கிட்ட சொல்லிட்டு கொடுத்தியா, இங்கே பாரு இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வர வேலையை வச்சுக்காத, இப்படிலாம் பண்ணுற வேலையை வச்சுக்காத அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் ஏன்ட்ட அப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்ப அடிக்க, பாவம் அவர் ஆல்ரெடி போய் நல்லா அடி வாங்கி தானே காசு வாங்கிட்டு வந்திருக்காரு, அந்த இதில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஐயோ எந்திரா எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் நேராக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாரு நம்ம ஹீரோயினை அடித்து அவங்களே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனாங்கல்ல. ஐயோ இங்கே விட்டால் இன்னும் இதே பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரியாமல் ஓட பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்துட்டு டே எங்கடா போகிறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. ஐயோ எங்கே போனாலும் துரத்திட்டே வரிയേம்மா, என்னம்மா பிரச்சனைன்னு கேட்குறாரு ஹீரோ. அப்போ ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறாங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ தான் என்னை அசிங்கப்படுத்தி என்ன பணம் வாங்குறேன்னு சொன்னேல, இப்போ என்னம்மா உனக்கு பிரச்சனை, நான் தான் உன் பணத்தை கொடுத்துட்டேன்ல, கிளம்பு அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஐயோ அது நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா, நான் வந்துட்டு ஏதோ கோவத்தில் குடிச்சிட்டு அன்றைக்கி எனக்கு இருக்க விரக்தியில் பேசிட்டேன், ஆனால் நான் அப்படி மனசார பேசல, என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ எதையும் கண்டுக்கல. அப்படியே அங்கேருந்து உள்ளே அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வர மாதிரி வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு இங்கே ஹார்ட் பீட்லாம் அடிக்குது. ஆனால் ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் திரும்ப ஹீரோவை போய் பார்த்த ஹீரோயின் இருந்துட்டு அந்த காசை திரும்பி கொடுத்துட்டு, சாரி உன் காசு எனக்கு வேணா, நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும், இந்த காசை நீயே வச்சுக்கோ, எனக்கு தேவைப்படாதுங்கிறாங்க. அப்போ ஹீரோ இருந்துட்டு, இல்லை எனக்கு காசெல்லாம் வேணாம், நீ தான் ஆர்ட் ஸ்டூடெண்ட் தானே, நீ வரைஞ்சிருக்க பெயிண்டிங்கை வேணா கொடு, இந்த காசை நான் திரும்ப வாங்க மாட்டேங்கிறாங்க. வாங்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு ஆர்ட் பெயிண்டிங்கை கொடுத்துட்டு பேலன்ஸ் காசு இருக்குங்கிறாங்க. சரி அதுக்கு நம்ம 2 பேரும் வேணா ஒரு லஞ்ச் போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஹீரோயினுக்கும் செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. 2 பேருமே வந்து லஞ்ச் சாப்பிட போகலான்னு கிளம்புறாங்க. எங்கே போகலான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி ஒரு மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாலுக்கு கிளம்புறாங்க. அப்படி அவங்க 2 பேரும் சாப்பிட போன இடத்துல அந்த எக்ஸ் இருக்காரு. அவர் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு, ஒரு மாதிரி ஜல்லசியா. ஐயோ தெரியாமல் இவ்வளோ வந்து தங்கச்சின்னு சொல்லிட்டோமோ, எனக்கு ஒரு மாதிரி இப்போ தோணுது அப்படின்னு இப்போ யோசிக்கிறாரு. இப்போ யோசிச்சு என்ன பண்ணுறது. ஆனால் ஹீரோயினும் ஹாப்பியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ இருந்துட்டு ஒரு ரிங்கு வாங்க போகலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த ரிங்கை பார்த்துட்டு ஹீரோயின் இது என்ன ரிங்குன்னு கேட்குறாங்க. இது எங்கள் அப்பாவோட ரிங்கு, இது வந்து எங்கள் அம்மாவோடது தொலைஞ்சு போச்சு, எங்கே போச்சுன்னு தெரில, அதனால தான் அவங்க ஆனிவர்சரி வருது, செஞ்சு எங்கள் அம்மா ஃபோட்டோ முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்கிறாங்க. ஹீரோனுக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாகுது. அம்மா மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோக்கு அந்த ரிங்கு எங்கே போச்சுன்னே தெரிலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அப்படியா, கூடிய சீக்கிரம் உனக்கு அந்த ரிங்கு கிடச்சிரும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ஹீரோயின் ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட்டு, அதனால அவங்களுக்கு ஒரு மாடலாக யாராவது கூப்பிடணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு, யார் இந்த பையன் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே ஹேண்ட்ஸமுங்கிற, அவனும் ட்ரெஸ்ஸப்போ புத்தர் மாதிரி அப்படிங்கிறாங்க. அவர் ஏதோ இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காரு. அங்கே டீச்சர் இருந்துட்டு, சரிப்பா நீ போய் வேறு ட்ரெஸ் போட்டு வாங்குறாங்க. பார்த்தா சட்டை இல்லாமல் ஏதோ ஆதிவாசி மாதிரி கீழே ஏதோ ட்ரௌசரை போட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, செம்மையாக இருக்குது, இது உனக்கு தான்டா சூட் ஆகுதுங்கிறாங்க. அப்போ கூட ஹீரோனோட ஃப்ரெண்டு, அழகாக இருக்கப்பா நீ அதில் கூட அப்படிங்கிறாங்க. ஹீரோ, ஐயோ ஏன்டி என்ன இப்படி அறகுறையாக நிற்க வச்சு உயிரை வாங்குறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இதையே ஆர்ட் வேறு பண்ணி வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு செம்ம சிரிப்பாக இருக்குதே பார்த்து. அதுக்கப்புறம் ஹீரோயின் நல்லாவே ஹாப்பியாகிறாங்க. ஹீரோயினும் அவங்களும் நல்லாவே ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேருமே ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி கப்பிள் மாதிரி ஆக ஹீரோக்கும் நடுவில் ஹீரோயினை பிடிச்சி போயிடுது. ஹீரோயினும் ஹாப்பியாக தான் இருக்காங்க ஹீரோ கூட. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது, என்னடி அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்க, அவன் என்ன உன்னோட ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கேட்க, அதெல்லாம் இல்லடி, அவன் என்னோட நல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல, சரிடி அப்போ அவனை எனக்கு இன்ட்ரடியூ பண்ணி வைக்கிறியா, நான் அவன் கூட பேசுகிறேங்கிறாங்க. ஹீரோயின் முடிச்சுட்டு, அவ்வளோதானே, சரி நாளைக்கே நான் உங்கள் டேட்டுக்கு எப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவளும் செம்ம ஹாப்பி ஆகிறா. அதே மாதிரி ஹீரோயின் அவங்கள கூப்பிட்டு டேட்டுக்கு ரெடி பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் சொல்கிற இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்மையாப்பே ஆகுறாங்க. ஹீரோயின் தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு இவர் வேறு லெவலில் ரெடி ஆகிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி ஆகுறது, என்ன என் ஃப்ரெண்டோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி இவ கூட நீ டேட் போ, அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அவளும் ஒரு மாதிரி, ஹாய் எப்படி இருக்கீங்க, எனக்கு உங்களை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு வர வழி ஆரம்பிச்சிடறா. ஹீரோ கடுப்பாயிருச்சு. நான் ஹீரோயின் கூப்பிட்டு நினச்சிட்டு வந்தால் ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு மாமா வேலை பார்த்து விட்றியாயே, யாரு நீ எரும மாடே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, இங்கே பாரு நீ கூப்பிட்டு தான் வந்தேன், நான் அவனு இந்த மாதிரி பையன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பிடுறாங்க. அப்போ ஹீரோயின் பின்னாடியே ஓடி வந்து, ஏன்டா கோவமாக கிளம்புறேன், நான் எதுவுமே பண்ணலையே, அவள் பேசணும்னு கேட்டா அதனால தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாங்க. அப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு மாதிரி புல்லட் வருது. அதையே பார்த்துட்டு ஹீரோ அப்படி டக்குன்னு இவங்களை இழுத்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஹார்ட் பீட் அப்படி அடிக்குது ஒரு மாதிரி ரொம்ப. அதுக்கப்புறம் விட்டு சொல்கிறாரு ஹீரோ இருந்து, சரி கிளம்புறேன், எனக்கு இதெல்லாம் செட் ஆகும்னு தோணலை அப்படிங்கிறாங்க. அப்போ ஹீரோயின் இருந்துட்டு, சரி சாரிடான்னொன்னே ஹீரோ கண்டுக்காமல் கிளம்பிடுறாரு. அப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிட்டாரு. ரொம்ப ஒரு மாதிரி சங்கடத்துலேயும் அப்படியே கஷ்டத்துலேயும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பா அமைதியாகுங்கன்னு சொன்னால், நீ யாருடா என்னை விடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட குழந்தைத்தனம் ரொம்பவே அதிகமாக போய் ஒரு மாதிரி முரட்டத்தனமாக ஆயிடுறாரு. மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்போ அவங்க ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டு உட்காந்து அழுகுறாங்க. எனக்குன்னு யாருமே இல்லை, அப்பா மட்டும்தான், அவருக்கு ஏதாச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்பா அங்கே வந்து ஹீரோயின் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்காங்க. எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. காசுலேருந்து அவங்களுக்கு கூட இருக்கிறதுலேருந்து மாஸ்தை வாங்கி தரது அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்காங்க. ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஆறுதலாக இருக்குது ஹீரோயின் கூட இருக்கிறது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு, நான் அப்பாவை பார்த்துக்கிறேன், உனக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் ஆயிருக்குல்ல அதுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ போயிட்டு, சாரி எனக்கு கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் இருக்குது, அதனால தான் என்னால் லேட்டாக வர முடிஞ்சது, ரொம்ப சாரிங்கிறாங்க. அப்போ அந்த இன்டர்வியூவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும்ப்பா அந்த பொண்ணு எல்லாமே சொன்னான்னு. ஹீரோ என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நீ வர முடியாதுன்னு எனக்கு தெரியும்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே சார் அவள் கூப்பிட்டு சொன்னாலான்னு கேட்டப்போ இவரும் இருந்துட்டு, ஆமாப்பா அந்த பொண்ணு ரொம்பவே உனக்கு ஹெல்ப்பாக பேசிச்சு, ரொம்பவே கெஞ்சி கேட்டுச்சு, அதனால தான் நானும் லேட்டாக உனக்கு ஷெட்யூல் பண்ண ஒத்துக்கிட்டேன் அப்படின்னோடனே இவருக்கு பரவாயில்லையே நமக்கு இதெல்லாம் இப்படி பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்பவே ஹாப்பியாகிடுது. ஹீரோயின் இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே டாக்டரும் இருந்துட்டு, அந்த பொண்ணு தான்ப்பா உங்கள் அப்பாவை ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டா, நல்லபடியாக அந்த பொண்ணு பார்த்துக்கிச்சு, அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லு அப்படிங்கிறாங்க. யாரா இவன் நமக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆகுது. அதனாலேயே ஹீரோனை அவாய்ட் பண்ணிடுறாரு. அவாய்ட் பண்ணிட்டு வேற பொண்ணுங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கோவமாய் வந்துட்டு, டே என்னடா என்ன அவாய்ட் பண்ணுறேன்ட்டு எவ்வளோ கூட பேசிக்கிட்டு இருக்க, எதுக்கு நீ ஃபஸ்ட் என்ன அவாய்ட் பண்ணுற, நான் நம்ம ரெண்டு பேர் நல்லா தானே இருந்தோம், நான் உங்கள் அப்பாவெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டேனே, நீ ஏன்டா இப்போ என்ன அவாய்ட் பண்ணுற அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இதுக்கு மேலே நான் மறைக்க விரும்பல, உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதனால தான் நான் உன்னை அவாய்ட் பண்ணுறேன், நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது, நீ வந்து கோபுரத்தில் இருக்க, நான் கூரையில் இருக்கேன், ரெண்டு பேருக்கும் எப்படி செட் ஆகும், நான் உன்னை லவ் பண்ணுறது தப்புன்னு எனக்கே தெரியும், அதனால தான் நான் உங்ககிட்ட பேசுகிறத விட்டேன், இதுக்கு மேலே என்னால் உண்மையை சொல்ல முடியாமல் இல்லை, அதனால தான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக இப்படி ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. பட் வேணாம் அப்படிங்கிற சென்ஸ்லேயே சொல்லிடுறாரு.
அதுக்கப்புறம் ஹீரோன் அவங்க எக்ஸ் கூட இருக்காங்கல்ல, அவங்க கூட போய் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவர் இருந்துட்டு என்ன சாப்பிடாம என்னத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்குங்கிறாங்க. ஹீரோயின் ஃபுல்லாக நம்ம ஹீரோ சொன்னதே தான் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த எக்ஸ் வந்து அப்படியே கிட்ட வரான். ஏன்னா இப்போ தான் இவனுக்கு இவ்வளோ பிடிச்சி போச்சு. ஆனால் ஹீரோயினுக்கு இவன் வந்தோன்னே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகுது. ஹீரோ கிட்ட வந்தோடனே தான் ஹார்ட் பீட்டில் ரைஸ் ஆனிச்சு. ஸோ அது ஞாபகம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் இப்போ யாரை லவ் பண்ணுறேன், நான் உங்களை லவ் பண்ணல, நான் என்னோட அவனைத்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அங்கேருந்து அவர் தட்டி விட்டு ஹீரோயின் ஹீரோ பக்கம் ஓடிடுறாங்க. அங்கேருந்து நேராக ஓடி போய் இருடா வரேங்கிறாங்க. ஏய் நான் தான் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு வேணான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் திரும்ப இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாரு. ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம அப்படி பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஹீரோ தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுற, நீ இதெல்லாம் செட் ஆகுது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் ஏன் நான் அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ அப்ளை சொன்ன மாதிரி நானும் இப்போ சொல்கிறேன், நம்ம 2 பேருக்கும் கண்டிப்பாக செட் ஆகும், நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஹீரோ அப்போ எந்த பதிலும் சொல்லாமல் வீட்டுக்கு ஓடி வந்துடுறாரு. வீட்டுக்கு ஓடி வந்துட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்காரு, அவளுக்கும் நமக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ நேராக ஹீரோயின் வீட்டுக்கே வந்துடுறாங்க. என்னடா பிரச்சனை உனக்கு, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம 2 பேர் சந்தோஷமாக தானே இருக்கோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு பணம்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, நான் உன் கூடயும் நிம்மதியாக வாழுவேன், காசு இல்லாமல் நிம்மதியாக வாழுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ இருந்துட்டு சரி இரு, நம்ம 2 பேரும் ஏன் ஒரு சின்ன டேட்டுக்கு போகக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஹீரோனுக்கு செம்ம ஹாப்பி, கண்டிப்பாக போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டேட்டுக்கு போகிறாங்க. ஹீரோயின் தான் டிசைட் பண்ணி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு. அப்போ ஹீரோ கேட்குறாரு, எல்லாரும் டேட்டுக்கு எங்கெங்கேயோ போவாங்க, நீ என்ன ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு ரொம்பவே மனசுக்கு பிடிச்சோட ஏர்போர்ட்டு தான். ஏன்னா எல்லாருமே இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. சில பேர் ரொம்ப சோகமாக இருப்பாங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறோன்னு. சில பேர் ட்ரிப்பு போகிறோன்னு சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களோட உண்மையான எமோஷன் இந்த இடத்துல தான் தெரியும். அதனால தான் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள மட்டும்தான் நான் இங்கே கூப்பிட்டு வருவேன், அதில் நீ தான் முதல் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி போய் நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ வந்து என்கிட்ட திடீர்னு ப்ரப்போஸ் பண்ண, அதனால தான் நம்ம ஒரு டேட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டேன், அவ்வளோதான், இதோட நம்மளோட இது முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. ஹீரோயின் என்னடா இன்னைக்கு தான் லவ் பண்ண ஆரம்பிச்சோம், இப்போயே பிரேக்கப்புங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஹீரோ இருந்துட்டு சொல்கிறாரு, ஆமாம் நம்ம லவ் செட் ஆகாது, நீ எங்கேயோ இருக்க, நான் எங்கேயோ இருக்கேன், சும்மா டைலாக்கு வேணால் காசு முக்கியம் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் காசு இல்லாமல் கட்டுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நீ வந்து சில்வர் ஸ்பூன்லேயே பறந்து வளர்ந்தவ, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, அதனால நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாதுங்கிறாங்க. இல்லடான்னு ஹீரோயின் கத்துறாங்க. ஆனாலும் ஹீரோ கண்டுக்காம அப்படியே போயிடுறாரு. ஆனாலும் ஹீரோயின் வரல. ஹீரோ பின்னாடியே போய் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, நீ வந்து ஜாக்கிங் போறதுக்கு ஒரு ஷூ போட்டு வந்திருக்கியே, அந்த ஷூவோட விலை தெரியுமா, அந்த ஷூவோட இதுக்கு உழைக்கிறக்கே நான் 4 மாதம் உழைக்கணுமா, அந்த வேலை தான் நான் இருக்கேன், உன்னாலாம் என்னோட வாழ முடியாதுங்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நான் லோக்கல் பிராண்டே போட்டுப்பேங்கிறாங்க. லூஸு மாதிரி பேசாத, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், உனக்கும் எனக்கும் கண்டிப்பாக செட் ஆகாதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் எப்படியாச்சும் செட் ஆக்கியே விட்டுறணும் அப்படிங்கிற இதுலேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சொன்ன மாதிரி ஹீரோயின் வேணுன்ட்டே ஒரு லோக்கல் கடையில் போய் இருக்கிறதுலேயே சீப்பான செருப்பு வாங்கி போட்டுக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எக்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ சொன்னாங்கங்கிறதுக்காக என்னால் இதுலேயும் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த செருப்பையும் வாழ்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸுக்கு ஹீரோவும் என்ன ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்க, இங்கே பாரு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, நீ என்னை லவ் பண்ணும்போது நான் ஒன்றும் லவ் பண்ணல, ஆனால் இப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண வராரு. ஆனால் ஹீரோயின் அதை தள்ளி விட்டுட்டு, இல்லைங்க இது செட் ஆகாது, நான் இனிமேல் உங்களை லவ் பண்ண மாட்டேன், நான் அவனை தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரும் ரொம்ப டீசெண்டானவராக தான் இருக்குது, சரின்றாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறத ஹீரோ பார்த்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் விடாமல் ஹீரோவை போய் பார்க்குறாங்க. எனக்கு என்னன்னாலும் நீ தாண்டா வேணும் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறதுனே தெரில. ஹீரோயின் சரி யோசிச்சு சொல்லு அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ தான் ஹீரோயின் வாங்கிக்க ஷூவை பார்க்குறாங்க. பாரு நம்மளுக்காக என்னெல்லாம் பண்ணுறா, இந்த ஷூவெல்லாம் வாங்கி போட்டிருக்கா, நம்ம அன்றைக்கி சொன்னோங்கிறக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஓகே, அப்போ நமக்காக இவ என்ன வேணால் பண்ணுவா, இவெல்லாம் நம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் ஓடி போய் கட்டிப்பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாரு. 2 பேருமே இப்போ ரொம்ப சந்தோஷமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க அவுட்டிங் போகிறத அந்த எக்ஸ் பார்த்துட்டு, பாடுறா நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க, ஒன்றா சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிறாங்க. இவர் ஆக்சுவலாக ஹீரோயினை பார்க்குறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோட அப்படியா கண்டினியூ என்ஜாய் பண்ணுங்கள், நான் இங்கே வேற ஒருத்தரை பார்க்க வந்தேங்கிறாங்க. அப்படியா பார்த்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் போயிடுறாங்க. இவருக்கு கெட்டச்சதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. முன்னாடி ஹீரோயினுக்கு ஓகே சொல்லியிருக்கலான்னு இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது.
அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டில் உட்காந்து அவங்களோட வீட்டில் இருக்க ட்ரா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த மோதிரம் கிடைக்குது. இவங்க யோசிக்கிறாங்க, இதே மாதிரி மோதிரம் தான் அன்றைக்கி அவங்ககிட்டயும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதை கொண்டு போய் கொடுத்து ஹீரோட்ட கொடுத்து, அன்றைக்கி நீ இது உங்கள் அம்மாவோடது அலைஞ்சு போச்சு, நீ இது எங்கள் வீட்டில் இருக்க எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாது அப்படிங்கிறாங்க. ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. எங்கள் அம்மா மோதிரம் எப்படி இவர்கிட்ட வந்துச்சு, அவங்க அப்பாட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறனால சரி நான் உங்கள் அப்பாட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு. நேராக அவங்க அப்பா போய் பார்த்து, எங்கள் அம்மாவோட மோதிரம் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு, அது எங்கள் அம்மா இறக்கும்போது தொலைஞ்சு போன மோதிரம், நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. ஆமாம்ப்பா, நான் என்னோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ரொம்ப சீரியஸாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போய்கிட்டு இருந்தேன். அப்போ உங்கள் அம்மா எப்படி வந்தாங்கன்னு தெரில, திடீர்னு கார் முன்னாடி வந்து விழுந்துட்டாங்க. நான் தான் அப்பா அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணி நீயும் அவங்க கூட இருந்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு ஏன் பொண்டாட்டியும் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சா, அதனால தான் உங்களை அப்படியே விட்டு நான் கிளம்பிட்டேன். ஆனால் வெளியே வந்து பார்க்கும்போது உங்கள் அம்மாவோட கையிலேருந்து மோதிரத்தை என்கிட்ட கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரிலப்பா, அது அப்படியே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்லிட்டு இருக்காங்க. இதே நினச்சி வீட்டுக்கு வந்த ஹீரோ ரொம்பவே கதறி கதறி அழுகிறாரு. சே, நமக்கு மட்டும் என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது, கூடவே இருந்த அம்மா போயிட்டாங்க, அதுவும் இல்லாமல் இப்போ அம்மா போனதுக்கு காரணம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணோட அப்பனா, எப்படி நான் என் வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் அவங்களுக்கு புரியுது, அவங்க அப்பாவும் ஏதோ அவசரத்துக்காக தான் பண்ணியிருக்காரு, தெரியாமல் பண்ணியிருக்காரு, அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவோம் தெரியாமல், அதனால அவளை மன்னிச்சு விட்டுறலான்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு ஒரு மெச்சூரிட்டியாக அட்டையர் பண்ணிடுறாரு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்துடுறாங்க. ஹீரோவும் ஒத்துக்கிறாரு, ஹீரோவோட அப்பாவும் ஒத்துக்கிறாரு, எல்லாருமே ஹாப்பி, ஹீரோயினும் செம்ம ஹாப்பி. சரின்னு சொல்லிட்டு அப்படி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி கல்யாணம் நாளும் வந்துடுது. ரெண்டு பேருமே ஹாப்பியாக ரெடி ஆகிக்காங்க. சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கூடியிருந்த எல்லாருமே வராங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அந்த எக்ஸும் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு கையெல்லாம் கொடுக்குறாரு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல, சரி கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் இருக்கிறதுலே உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருக்காங்க. இங்கே ஹீரோட அப்பாவுக்கு தான் ஓரளவுக்கு எதுவும் தெரியாதுல்ல, அதனால வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அவரை காணோம், அவர் எங்கேயோ யார் கூடயோ போயிட்டாரு போல், அவரை காணோன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஹீரோவுக்கு தெரியுது, என்னது எங்கள் அப்பாவை காணோமா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாரு. அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஹீரோயின் அங்கே அப்படியே விட்டுட்டு ஓடுறாரு. ஹீரோயின் டே இல்லைடா என்னாச்சு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்க அப்பாவை தேடுறதுக்காக போகிறாங்க. ஆனால் அவங்க அப்பாவை எங்கேயுமே காணோம். இவர் உட்காந்து ரொம்பவே அழுத்துக்கிட்டு இருக்கார். இப்படி எங்கள் அப்பாவை தொலைச்சிட்டேனே, இதுக்காக தானா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவை தொலைச்சேன், இப்போ எங்கள் அப்பாவை தொலைக்கிறேன், எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்ட்டு அவர் மேலேயே பழியை போட்டு ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறது, கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் எந்திரிச்சு போயிடுறாங்க, கல்யாணம் இன்னும் போயிடுது. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ்லேருந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ரிவரில் ஒரு பாடி மிதக்குது, அது உங்கள் அப்பா பாடியான்னு வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோவால் தாங்கவே முடியல. அப்பா என்னை விட்டு போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்பவே அழுகிறாரு. எஸ், அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. ஹீரோயின் ரொம்பவே அழுகிறாங்க. சா, என்ன இப்படி ஒரு துரதிருஷ்டமான விஷயம் நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோக்கு இருக்கிறது அவங்க மட்டும்தானே. ஹீரோனும் சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் ஹீரோ அப்படியே உட்காந்துருக்காரு, அவரால் மீண்டே வர முடியல. அம்மாவும் போயிட்டாங்க, அப்பாவும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சேடாக இருக்காங்க. ஹீரோயினும் வந்து ட்ரை பண்ணுறாங்க சமாதானப்படுத்த, ஆனால் சுத்தமாக இதாகிறதே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க ரொம்பவே அழுகிறாங்க. இல்லை, நான் இப்படியே இருந்தால் என் வாழ்க்கைக்கு கஷ்டம், உன் வாழ்க்கைக்கு கஷ்டம், அதனால் நீ நல்லாரு, நான் உன்னை விட்டு போகிறேன். இந்த மாதிரி ஒரு நிலைமையில என்கிட்ட பணமும் இல்லை, யாருமே இல்லை, உன் கூட இருக்க என்னால் முடியாது, ஸோ நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. இங்கே ஹீரோயின் அடுத்த நாள் ஹீரோவை பார்க்கலான்ட்டு வராரு. பார்த்தா ஹீரோவோட வீட்டில் காலியாக கிடக்குது, எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு அவர் எங்கேயோ போயிடுறாரு. எங்கே போகிறாருன்னு யாருக்கிட்டையுமே சொல்லலை. அவர் பாட்டுக்கு திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுறாரு. ஹீரோயின் அப்புறம் ஹீரோ எங்கெல்லாம் போவாரோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் எங்கே விட்டு போயிட்டான்னு தெரிஞ்சுட்டு அழுகிறாங்க. என்ன பண்ணுறது, இப்போ நான் அவனை எந்த ஊர்லன்னு போய் தேடுவேன், என்னன்னு போய் தேடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே அழுகிறாங்க. எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் உட்காந்து ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த இடத்துல ஹீரோ பண்ணது தப்பு தான் தோணுது, முட்டாள்தனம்னு தோணுது. உங்களுக்கும் ஹீரோ பண்ணது முட்டாள்தனம்னு தோணுச்சுன்னா பிளாக் ஹேட் கமெண்ட் பண்ணுங்கள். ஹீரோயின் அவங்களே நினச்சி ரொம்பவே அழுதுட்டு, சரி இனிமேல் எனக்கு வேறு வாழ்க்கையில் அவன் மட்டும்தான் என் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வராங்க. அப்படியே 3 வருஷம் ஆயிடுது. ஹீரோ எங்கே போகிறான்னு தெரில. ஹீரோயின் ஹீரோ இருந்த வீட்டையே வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அங்கேயே போய் செட்டில் ஆயிடுறாங்க. அவங்க ரொம்ப பெரிய பணக்கார வாழ்க்கையெல்லாம் ஆசைப்படாமல் ஹீரோ எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி வாழ்ந்துட்டு வெளியே ரோட்டில் வரைஞ்சி கொடுக்குற ஆர்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருங்க. கோடீஸ்வரவங்களாக இருந்தவங்க இப்போ ஹீரோவை நினச்சிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்தா ஹீரோ 3 வருஷம் கழிஞ்சு வராரு. அப்ராட் போய் சம்பாரிச்சிட்டு வரணும், ஏழையாக இருந்தால் இங்கே கஷ்டப்படுவோம்னு நினச்சிட்டு அங்கே போய் நல்லா பழைய பணக்காரனாயிட்டு வராரு. நம்ம இருந்த வீட்டை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா ஏதோ ஒரு சின்ன பொண்ணு இருக்குது, அவங்க அம்மாவும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த சின்ன பொண்ணையும் அவங்க அம்மாவையும் நம்ம ஹீரோயின் கூட வாடகைக்கு வச்சுருக்காங்க, தனியாக இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்குறாரு. சரி வேறு யார் இருக்கா இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயின் அங்கே இருக்காங்க. அதை பார்த்து ஒரு ஷாக் ஆயிடுறாரு. இங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் புரியுது, இவரையே நினச்சி ஹீரோயின் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஹீரோ அந்த குட்டி பொண்ணு பார்த்துட்றா. அம்மா அம்மா நம்ம ஹவுஸ் ஓனர் அக்கா இருக்காங்களா, அவங்க எப்போ பாரு அவங்களோட பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தனோட ஃபோட்டோ காமிப்பாங்களா, அவங்க வந்திருக்காங்க அம்மாங்கிறாங்க. ஏய் அவரெல்லாம் வந்திருக்க மாட்டாடி, அவர் எங்கேயோ ஃபாரின் போயிட்டாராம்மா, எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா நம்பலை. இங்கே இவர் எப்பயும் போல் ஹீரோனை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. நீ அதான் அவன் போய் ரொம்ப வருஷம் ஆச்சுல, இனி அவன் திரும்ப வரப்போகிறதே இல்லை, நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு கேட்டுகிட்டே இருக்காரு. மாமா நான் உங்கள்கிட்ட எத்தனை டைம் சொல்கிறது, அது செட் ஆகாது. என் வாழ்க்கை ஒருத்தனுக்கு தான், அது அவனுக்கு மட்டும்தான். அவன் வந்தாலுமே எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவனுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஹீரோ கேட்டு, இவன் நல்லா இருக்கணும்னு தானே இவ்வளோ விட்டு போனேன், இவன் என்ன இன்னும் மோசமாக என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இன்னுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இவன் திரும்ப ஹீரோ வீட்டு முன்னாடி போய் நிற்கிறான். அப்போ அந்த குட்டி பாப்பா வருது. பார்த்துட்டேன் இவர் தானே அந்த அங்கிள், இருங்க நான் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அங்கிள் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும், உங்கள் ஃபோன் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குது. தரேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் தர. நான் ஈஸாக இந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹீரோனோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி விட்டுருது, ஹீரோவுக்கு நம்பர் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு போயிடுது. அப்போ ஹீரோட்ட தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது அந்த பாப்பா. இவர் ஃபோனை வாங்கி பார்த்துட்றாரு. இவருக்கு தெரிஞ்சிருது ஹீரோட நம்பர் இவருக்கு தெரியும். அட குட்டி சாத்தான், இவளுக்கு போய் ஃபோன் பண்ணி விட்ருக்காளே அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அந்த குட்டி பாப்பா வாங்க வாங்க அந்த அங்கிள் வெளியே தான் நிற்கிறாருன்னு கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க. அவங்க அம்மா, நான் அன்னைக்கு இதில் விளையாடக்கூடாதுன்னு சொன்னேன்ல, என்ன திரும்ப அதையும் சொல்லிட்டு இருக்கணும்னா, ஆமாம் உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சுல, அந்த ஃபோனுக்கு வேணால் திரும்ப பண்ணி பாருங்கள், அதோட அவரோட நம்பர் தாங்கிறாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு, இவனா லூஸ் ஆகிட்டல, ஏன் அவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கானோன்னே, சரி விடுங்க குழந்தை தானேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனும் சரி அந்த நம்பருக்கு ஃபோன் தான் பண்ணி பார்ப்போமேன்னு திரும்ப ஃபோன் பண்ணுறாங்க. அந்த ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. ஏன்னா ஹீரோ தான் தெரிஞ்சு சுவிச் ஆஃப் பண்ணிட்டார்ல, சரி குழந்தை ஏதோ சொல்லுதுன்னு விட்டுறாங்க இவங்களும். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்ச இது ஏர்போர்ட்டு, அங்கே போய் உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு கூட்டம், ஒரு பெரிய ஹீரோயின் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க. ஹீரோயின் யாரோடான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு டக்குன்னு போய் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிடுது. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு. அப்படியே ரொம்பவே ஆடி போய் நிற்கிறாங்க. என்னது இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தா வேற பொண்ணோட நிற்கிறான்னு சொல்லிட்டு அவளால் தாங்க முடியல. அவன் பாட்டுக்கு அங்கே இருந்த கேரவன் வண்டிக்குள்ளே ஏறி போக பார்க்குறான். நீ நில்லுடா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நான் இவ்வளோ வருஷம் உனக்காக இங்கே காத்துக்கிட்டு இருந்தா, நீ எவ கூடயே சுற்றிக்கிட்டு இருக்க, என்னடா இறங்கு இறங்கு கொஞ்சம் பேசி என்கிட்டங்கிறாங்க ஹீரோயின். ஆனால் அதையெல்லாம் கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, இடிஞ்சு போய் நிற்கிறாங்க. போகிறவள்ள அந்த புள்ள சொல்லுது, நான் உங்களை ரொம்ப நாளும் ஒன் சைடாக லவ் பண்ணுறேன், உங்கள்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் என்னை கண்டுக்கவே இல்லை, அதனால தான் இன்றைக்கி எல்லா மீடியாக்காரங்க மட்டும் கிஸ் பண்ணிட்டேன், அப்போ நம்ம 2 பேர் கப்பல்னு வெளியே வந்துடும்ல, அதனால தான் அப்படி பண்ணேங்கிறாங்க. ஹீரோ கடுப்பாயிருது, போய் அவன் முன்னாடி பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த பொண்ணு தான் ஹீரோவை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. ஹீரோ இருந்துட்டு லவ்வே பண்ணல, ஏன்னா ஹீரோவுக்கு ஹீரோயினை தான் பிடிக்கும், அதையே மனசில் வச்சுட்ருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இறங்கி போய் ஹீரோயின் அழுதுகிட்டே இருந்தாங்களே, போய் என்ன நிலமன்னு பார்க்கலான்ட்டு போகிறாங்க. ஹீரோயின் அப்பயும் ரொம்ப சோகமாக அழுதுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அவங்களோட ஆர்ட் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்பயும் கீழே சில ஆர்ட்ஸ் விழுந்துருச்சு. அதை எடுத்து பார்க்குறாரு. அது இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தப்போ ஹீரோயின் வரைஞ்சிது. சரி நம்மளை இன்னும் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு இவரும் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இங்கே ஹீரோவும் அந்த புள்ளியும் டேட் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்க அவங்க எடுத்து கிஸ் பண்ண ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் பார்த்து ரொம்பவே டெண்டாக்கி விட்டுறாங்க. இதே பார்த்து ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதையே பற்றி நினச்சி சாப்பிடாம அழுது மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டும் பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோயின் கூட இருந்தவங்களுக்கு அந்த நம்பர் தானே அந்த பிள்ளையை சொல்லிச்சுல, அதனால் ஃபோன் பண்ணிவிட்டு, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா, இந்த பிள்ளை உனக்காக 3 வருஷமாக எதுவுமே இல்லாமல் சொந்த வீட்டை விட்டுட்டு உன் வீட்டில் வந்து தங்கி உனக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தா, இந்த 3 வருஷத்தில் பெரிய பணக்காரனாய் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி மானங்கிட்டு போய் வந்து நிற்கிறியச்சி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஸோ ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது தெரிஞ்சு போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் அப்போ ஹீரோயினோட அப்பாவும் மாமாவும், நீ எதுக்குடா இங்கே வந்த, உன்னால தாண்டா வாழ்க்கை நாசமாக போச்சு, நீ வந்தனால தான் அவளுக்கு இவ்வளோ கஷ்டம், அவளுங்க வரையதே திரும்ப போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படின்னு நின்றுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி நேராக வந்து ஹீரோ தான் பார்க்குறாங்க. ஹீரோ கிட்ட எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எவ்வளோ நாளாக சொன்ன பார்த்து, எங்கே போயிருந்த அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு. என்னாச்சுடா உனக்கு, நம்ம 2 பேரும் எவ்வளோ லவ் பண்ணோம், கல்யாணம் வரைக்கும் போனோமே, திடீர்னு போயிட்டா, இப்போ என்னால எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அப்ராடில் இருந்த நேரத்தில் எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு, நான் அவளை லவ் பண்ணுறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்ன மறந்துரு, இப்படி உட்காந்து நீ என் வீட்டில் வாழ்கிறதும் எனக்காக ஏழையாக நடிக்கிறதும் இதெல்லாம் எனக்கு செட் ஆகும், போய் உன்னோட பெரிய வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி என்ன பண்ணுற, நம்ம 2 பேர் தானே லவ் பண்ணுறோம், நீ போய் சொல்கிறவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் நீ என்ன தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க. அப்பயும் ஹீரோ வேணும்ட்டே, அதெல்லாம் முடியாதுடி, நான் அவளை தான் லவ் பண்ணுறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஹீரோனுக்கு கோவம் வந்து சப்புன்னு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், நான் உனக்காக இங்கே ஒருத்தி இவ்வளோ வேணும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு அந்த இடத்த விட்டு சோகமாக கிளம்புறாங்க.
ஹீரோ ரொம்ப அழுகிறாரு. நீ என் கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியாது, அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன், தயவு செஞ்சு நீ வேறு வாழ்க்கையை பார்த்துட்டு போ அப்படின்னு மனசில் நினச்சி அழுகிறாரு. எனக்கு என்னமோ ஹீரோ பண்ணுறது முட்டாள்தனமாக தான் தோணுது. ஹீரோ எப்படி இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுவா, ஒரு வேளை அது பொய்யா இருக்குமோ அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸாக இருக்க மாதிரி ஹீரோ காட்டிக்கிறாரு. எப்பயுமே நான் வந்து இவ கூட தாண்டி இருப்பேன் அந்த மாதிரி காட்டிட்டு இருக்கும்போது ஹீரோயின் முழிக்கிறாங்க பூ. அப்போது உண்மையாகவே இவன் இவளை தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானோ அப்படின்ட்டு வேணுண்டே ஹீரோயின் பார்க்குறத பார்த்துட்டு இவனும் அவ கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி நடிக்கிறான். அப்போ ஹீரோயின் சர்ச் பண்ணி பார்த்தா இவங்க அப்பாவோட கம்பெனியில் தான் மாடலாக ஒர்க் பண்ணுறா. ஸோ அந்த மாடல் பொண்ணு ஈஸியாக நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம், நம்ம அப்பாவோட கம்பெனி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் ஹீரோ பற்றி ஃபுல்ஸாக தெரிய வரும், பொய்யா நடிக்கிறான்னு தெரிய வரும்னு சொல்லிட்டு நல்லா ஸ்கெட்ச் போட்டு இந்த பொண்ணு கூட நல்லாவே ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கும் ஹீரோயினை பிடிச்சிருது. அந்த மாடல் பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பயங்கரமாக ஏண்டி நீ ஏதோ ஒன்றா லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சுற்றிக்கிட்டு இருக்க, இப்போ தானே உனக்கு வயசாச்சு, இப்போ தானே நீ எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும்னு நடிச்சு நீ என்னடி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாடல் பொண்ணை போட்டு ரொம்பவே கொடுமைப்படுத்துகிற அவங்க அம்மா காரி. பாவம் இந்த பொண்ணு ஐயோ எங்கள் அம்மா கொடுமைப்படுத்துதுன்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. ஹீரோயின் அப்போ தான் காப்பாற்றுறாங்க. எங்கள் அம்மாவையும் எனக்கு பிடிக்கல, எப்போ பாரு என்கிட்ட காசு வேணும்னு சொல்லிட்டு தான் நடிக்கவும் அமிச்சாங்க, எனக்கு தப்பாகவும் நடத்துகிறாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் என்னை ரைட்டாக நடத்தினது ஹீரோ தான், அதனால தான் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோனுக்கு புரிஞ்சிருது. பாவம் இந்த பொண்ணுன்னு நம்ம ஹீரோவை ரொம்ப லவ் பண்ணிட்டா அப்படின்னு நினச்சிட்டு அப்போ ஹீரோக்கு பயம் வந்துடுது. இவன் அந்த பொண்ணை உண்மையாக லவ் பண்ணலேருந்து அந்த பொண்ணு சொல்லிடுமோன்னு பயந்துட்டு ஹீரோனை கூப்பிட்டு வந்து என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பயப்படாத, நான் ஒன்றும் நம்ம 2 பேர் லவ் பண்ண கதையெல்லாம் சொல்லலை, அந்த பொண்ணு ரொம்ப உண்மையாக லவ் பண்ணுது, என்ன மாதிரியே தான் அவளும் ஏமாத்திடாத, என்ன தான் ஏமாத்திட்ட, உனக்கு என்னடா பிரச்சனை, ஆனால் நீ இப்போ அவளும் ஏமாத்திட்டு தானே இருக்க, நீ என்னை தானே உண்மையாக லவ் பண்ணுற, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்னமோ கேட்குறாங்க. ஆனால் அப்பயே எதுக்கும் நீ கண்டதெல்லாம் ஓடிட்டு இருக்காத, உன் கனவுக்கெல்லாம் நான் இதாக முடியாது, வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் எப்பயும் அவங்க கடை தெருவில் உட்காந்து வரைவாங்கல்ல, அந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த மாடல் பொண்ணும் ஹீரோவை கூட்டிகிட்டு வாங்க ஷாப்பிங் போகலாம் சும்மா ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு வழுக்கு டைமாக கூட்டிகிட்டு வரா. அப்போன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே உட்காந்து 10 ரூபாய்க்கு வரைஞ்சிக்கோங்க, 20 ரூபாய்க்கு வரைஞ்சிக்கோங்க, வாங்கன்னு சொல்லி கூவி விற்றுக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஸோ எவ்வளோ பணக்கார பொண்ணு, நம்மளால் இப்படி வந்து நம்ம உட்காந்துருந்த இடத்துல உட்காந்துருக்காளேன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே தான் அடிக்கடி போலீஸ் வருமே, ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் மீட் பண்ணிக்கிறதே அப்படி தானே. அந்த மாதிரி தான் ஹீரோயினும் ஓட ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ வந்து பிடிச்சிட்டு உனக்கு இதுலலாம் எதுவும் இருக்காது, புடி இங்கேருந்து ஓடிடலாம் புடி அப்படின்னு சொல்லிட்டு கடத்தெருவில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு அவரோட பழைய ஞாபகம் வந்து குடுன்னு ஹீரோனை கையை பிடிச்சிட்டு ஓடுறாங்க. ஹீரோனுக்கு ஒரு சைடு ஹாப்பியாக இருக்குது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மறைஞ்சு உட்காந்துருக்காங்க. ஹீரோ இருந்துட்டு கவலைப்படாத, போலீஸாக பார்க்க மாட்டாங்க, நம்ம இங்கே மறைஞ்சிருந்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே இன்வால்வ் ஆயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணுறாரு, என்ன நம்ம இவ கூட இங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு போலீஸ் சைரன்ஸ் அதுவும் கேட்க மறுபடியும் அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க. அப்படியே தவறி கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோ ரொம்ப நாள் கழிச்சு இப்படி 2 பேர் பார்த்துக்கிறாங்க. 2 பேத்துக்கும் மனசுக்குள்ள அப்படி ஃபீலிங்ஸ் கொட்டி கிடக்குதுல்ல, அதனால 2 பேருக்குமே அப்படியே நகர மனசே இல்லை. ஹீரோ அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வராரு, பட் ரியலைஸ் ஆகி டக்குன்னு எந்திரிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கு, அவன் இன்னும் ஒன்று தான் லவ் பண்ணான்னு, எதுக்கு ஒன்று அவாய்ட் பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது, அது கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன், என்ன எதுக்கு அவாய்ட் பண்ணுறான்னு தெரில, அது கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அவனோட கம்பெனிலேயே போய் வேலைக்கு சேர போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறாங்க. ஹீரோ வந்துட்டு கடுப்பாகிறாரு, ஏய் என்ன நேற்று ஏதோ தெரியாமல் உங்ககிட்ட வந்துட்டேன், அதுக்கு வேண்டியெல்லாம் என்கிட்ட வராத அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் உங்ககிட்ட வரல, நான் வேலைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. வேலைக்கு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும். ஆமாம் எனக்கு இன்டர்வியூ எனக்கு பேச இருக்குது, ஏதாவது உன்னோட ஷேர் ஹோல்டர்ஸ் கூட தான் எனக்கு இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் இன்டர்வியூக்குள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோ முடிக்கிறாரு, அடி பாவி இங்கே வந்து செய்துட்டாளா அப்படின்னு. இனிமேல் நான் ஒன்று சுத்த விடுறேன் பாருடா, நான் கண்டுபிடிக்கிறேன் நீ ஏன் அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிட்டு உள்ள இன்டர்வியூக்கு போகிறாங்க. இன்டர்வியூக்கு கண்டிப்பாக செலக்டே ஆகிடுங்கிற நிர்பந்தம் இல்லையா, அதனால பயங்கரமாக செலக்ட் ஆகி வந்துடுறாங்க. ஹீரோ இருந்துட்டு அப்படி அடி இரடி நான் உனக்கு எவ்வளோ வேலை கொடுக்குறேன்னு பாருன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் செய்ய வேண்டிய ப்ராஜெக்டை 2 மாதத்துலேயே முடிச்சு நீ என்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோயினும் சரி இவன் என்ன பண்ணுறானோ பண்ணட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு வாங்கிடுறாங்க. இருந்தாலும் ரொம்ப கடலை முறுத்து ஸ்ட்ரிக்ட்டு தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ஸ் எல்லாம் ஹீரோவும் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த ஹீரோனோட எக்ஸ் இருக்காங்கள அவங்கள காட்டுறாங்க. அவங்க ஹீரோட அப்பா எங்கேயோ ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாகி ஃபாலோ பண்ணி போக்குறாங்க. பார்த்தா ஒரு அசைலம் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. அங்கே போய் யாரை போய் பார்க்குறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஃபாலோ பண்ணிகிட்டே போய் பார்த்தா தான் தெரியுது வேறு யாரும் கிடையாது, அது நம்ம ஹீரோவோட அப்பா. ஹீரோட அப்பா அன்னைக்கு இறக்கவே இல்லை, இவர் தான் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வந்து வச்சு பார்த்துருக்காரு. உன் பையன் ஃபாரின் போயிருக்கான், அவன் வந்து நான் கிட்ட கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு வளர்த்துட்டு இருந்திருக்காரு. பாவம் அவர் குழந்த மாதிரி தானே, அதனால இவர் வளர்க்குற மாதிரி தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லதாக பண்ணியிருக்காரு. பட் இந்த மாதிரி தனியாக வச்சுட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவும் வந்துட்டு சரி என் பையன் எப்போ வருவான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ தான் காட்டுறாங்க
ஹீரோயினோட அப்பாவுக்கு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கல. அதனால தான் அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்ல இவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு வேணுன்ட்டே அவங்க அப்பாவை கடத்திட்டு போயிருக்கான். அட பாவி, ஹீரோனு பிரிஞ்சதுக்கு காரணமே ஹீரோட அப்பந்தான். ஏன்னா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்காம. பாவம்ல. இதை பார்த்துட்டாரு இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி பாவம் ரொம்ப நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இவர் ரொம்பவே நல்லவர். கட் பண்ணால் ஹீரோ இங்கே வேணும்ன்ட்டே வந்துட்டு அந்த மாடல் பொண்ணு கூட ரொம்பவே க்ளோஸாக இருக்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் முன்னாடியே. ஓ, உன் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, இந்த பேக் சூப்பராக இருக்குது, கம்மல் பாரு செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேணும்ட்டே கிஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் காண்டாய் இறங்கி வந்து அந்த மாடல் பொண்ணுக்கிட்டே நீயும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ கட்டி பிடிச்சி, எனக்கு இந்த வேலைக்கு நீங்கள் பாஸாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த மாடல் பொண்ணு தப்பாக நினச்சிக்கல. ஆனால் இவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆகுது. இது என்னது, நம்ம அவளை கடுப்பேற்றான்னு பார்த்தா நம்மளை கடுப்பேற்றிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடுப்பாகிறாரு. அந்த பொண்ணு பாவம் எதுவுமே தெரியாமல் நார்மலாக நின்றுக்கிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு சரி உள்ளே போ, நம்ம அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இவர் கடுப்பாக நின்றுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் இருக்காரில் அவர் நேராக ஹீரோவை கூப்பிட்டு பேசிடுறாரு. இங்கே பாரு, நீ எனக்கு ஒரு உண்மை சொல்லு. நீ ஏன் அவளை விட்டுட்டு போன? ஏன் அவளை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிற? நீ அவளை லவ் பண்ணுற எனக்கு பச்சையாக தெரியுது, ஆனால் அவளை ஏன் அவாய்ட் பண்ணுற? இந்த ஆன்சர்ஸ்லாம் சொன்னேன்னா நான் உனக்கானது ஒன்று தருவேங்கிறாங்க. என்ன பிளாக்மெயில் பண்ணி பார்க்குறியா? நீ எனக்கு என்ன தந்தாலும் நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படியா, யார் தந்தாலுமா அப்படிங்கிறாங்க. என்ன உளர்ற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. உண்மையை சொல்லட்டுமா, உங்கள் அப்பா உயிரோட தான் இருக்காரு. அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியும். நீ இந்த உண்மையெல்லாம் சொன்னேன்னா உங்கள் அப்பா கூட்டு வந்து உனக்கிட்ட விடுறேங்கிறாங்க. இவருக்கு கடுப்பா, என்னடா விளையாண்டுக்கிட்டு இருக்கியா, உனக்கு உண்மை தெரியணுங்கிறக்காக இறந்து போன எங்கள் அப்பா வேணா எழுத்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மூஞ்சில் போலுக்குன்னு ஒரு குத்து விட்றாங்க. யாராக இருந்தாலும் கோவம் இருந்தா இல்லையா? ஆனால் இவர் வாயில் ரத்த ஒழுக. இங்கே பாரு, நான் சொன்னது தான் உண்மை, வேணா இந்த ஃபோட்டோவை பாரு, உங்கள் அப்பா உயிரோடு தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃபோட்டோ காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னு இவருக்கு அப்படியே நெஞ்சு வெளியே வந்துடுச்சு. ஏன்னா அது இவ்வளோ நாள் இறந்துட்டேன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு திடீர்னு உயிரோடு இருக்காருன்னு தெரிஞ்சால் எல்லாருக்கும் அப்படி தானே இருக்கும். ஸோ அதே பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு. ஆனால் இவர் ஹீரோட அப்பா தான் இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லாமல், எனக்கு தெரிலப்பா, அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தார், நான் ஒரு டியூட்டிக்காக போனேன், அப்போ தான் பார்த்து கூட்டிகிட்டு வந்தேங்கிறாங்க. இவரும் நம்பிடுறாரு. இவர் வந்துட்டு சரி இப்போதைக்கு இதுக்கு ஹீரோனோட அப்பாவை போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை சொல்லாமையே இருக்காரு உண்மையை. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும் தான், ஆனால் நான் ஏன் அவ கூட சேர மாட்டேங்கிறேன்னா எனக்கு எங்கள் அப்பா தான் ரொம்ப முக்கியமாக இருந்தார். எங்கள் அம்மாவை கொண்டது அவளோட அப்பா, எங்கள் அப்பாவும் செத்துட்டாரு, அவள் கல்யாணம் இந்த மாதிரி நிறைய நடந்துருச்சு. கடைசியாக நம்ம 2 பேரும் சேர்ந்தா வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு, அதனால தான் நான் விட்டுட்டு போனேன் அப்படிங்கிறாரு. இவன் வந்து எக்ஸ் இருந்துட்டு சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ நீ ஏன் இன்னொரு டைம் வேணா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கூடாதா? அதான் இப்போ நீ பணக்காரனும் ஆகிட்டு உங்கள் அப்பாவும் உயிரோட தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, இனிமேல் அது நடக்கவே நடக்காது, நான் அவள் கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியுமான்னு தெரில, அவளால் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி, ஆனால் அவள் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறா, அதுலேருந்து மாற்றி அவளை வெறுக்கவை, அதுக்கப்புறம் வேணா நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ் சொல்லிட்டு போகிறாரு. அப்போ ஹீரோ யோசிக்கிறாரு, ஆமாம் இவர் சொல்கிறது கரெக்டு தானே, பேசாமல் அவளை நம்மளை வெறுக்க வச்சிரும் ஏதாச்சும் பண்ணின்னு நினைக்கிறாரு. அதனால வேணும்ட்டே அந்த மாடல் பொண்ணுக்கு கால் பண்ணிவிட்டு நம்ம 2 பேர் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம், அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வைக்க சொல்லுங்கிறாருங்க. இதை கேட்டு இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் வந்துடுது. ஆனால் இவர் வந்து ஹீரோனுக்காக தான் பண்ணுறாருன்னு தெரியல அந்த பொண்ணுக்கு பாவம். ஆனால் அந்த பொண்ணு கூட தான் ஹீரோயினும் அதே டேபிளில் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மாடல் பொண்ணு அவன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொன்னோன்னே இவங்களுக்கு மூஞ்சியே இல்லை, அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இருந்தாலும் அடக்கிட்டு அந்த இடத்த விட்டு நேராக போய் ஹீரோவை பார்க்குறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சா உண்மையாகவே இப்படி பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிற, உண்மையாகவே நீ அவளை லவ் பண்ணுறியா, உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்போ நம்ம 2 பேத்துக்குள்ள நடந்தது எல்லாமே மறந்துட்டியாடா, நம்ம இப்படி கல்யாணம் வரைக்கும் போனோம், நான் உனக்காக இவ்வளோ வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கேன், என்ன பிரச்சனை உனக்கு, நீ என்னை விட்டு போகக்கூடாது, நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா புரிஞ்சுக்கணும், நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், இவ்வளோ வருஷமாக நான் உன்னையே தான் லவ் பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க. ஆனால் ஹீரோ அதையெல்லாம் தள்ளி விட்டுட்டு, ஏய் உனக்கு வெட்கமாக இருக்கா இல்லையா, இங்கே பாரு நான்லாம் உன்னை லவ் பண்ணவே கிடையாது, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவளை கல்யாணம் பண்ணிட்டு நான் செட்டில் ஆக போகிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்ட்டே தப்பாக பேசுகிறாரு. ஆனாலும் ஹீரோயின் வந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணுற, புரிஞ்சுக்கோ, நான் உன்னையே தான் லவ் பண்ணுறேன், ஐயோ என்னால் உன்னை மறக்கவே முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, அப்போ நான் வேணா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை வெப்பாட்டியம் வச்சுக்கிறேன் வரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பாக பேசிட்டு ஹீரோயின் கூட தப்பானதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இங்கே பாரு, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம், நான் அதை ஒத்துக்கிறேன், சரி இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் ஒன்றா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பாக பிஹேவ் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, தான் உருகி லவ் பண்ண போய் இப்படிலாம் நம்மகிட்ட பேசுகிறானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்களுக்கு கடுப்பாகுது. அப்படியே அவர் கிஸ்ஸும் பண்ணுறாரு, ஹீரோயினும் கிஸ் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு கடுப்பாயிருது, இதை எதிர்பார்க்கவே இல்லை, இப்படிலாம் பண்ணால் அவன் நம்மளை வெறுத்துருவான்னு நினச்சாரு. ஆனால் இப்பயும் நம்மளை கூட இது பண்ணுறாருன்னு நினச்சிட்டு, உனக்கு வெக்கமாகவே இல்லையா, நான் உன்னை வந்து தப்பாக தானே பார்க்குறேன், நான் உன்னை லவ் பண்ணல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல, ஒரு டைம் என் கூட வாடி நான் வரேன் மானங்கிட்டவளு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஹீரோனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. பாவம் ஹீரோன் உட்காந்து கதறி அழுகிறாங்க.
இதோட முடியுது, அடுத்த பாட்டில் பார்க்கலாம். எனக்கு என்னமோ ஹீரோ பண்ணுறது லூஸ்தனமாக இருக்குது. இப்போ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. வேணும்ட்டே ஏன் ஹீரோயின்ட்டு இவ்வளோ கடுப்பாக நடந்துக்கிறாருன்னு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே என்னதான் ஹீரோ ரொம்பவே கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாலும் அவர் மனசு ஃபுல்லாக ஹீரோயின் தான் இருக்காங்க. அப்பா அந்த பொண்ணுக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, உங்கள் எக்ஸுக்குள்ள உங்களை அவ்வளோ மிஸ் பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது யாருன்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு. சரி அதை விடுங்க, எல்லாருக்கும் வாழ்க்கையில் எக்ஸ் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பாவம் யார் எக்ஸுங்கிறதே தெரியாமல். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா, அதனால நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் தானேன்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறா. ஆனால் ஹீரோ ஃபுல்லாக ஹீரோயின் நினைப்பில் தானே இருக்கார். அதனால சாரி இப்போ வேணாம், கல்யாணத்துக்கு அப்புறம் வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. இந்த மாடல் பொண்ணுக்கு ரொம்பவே சங்கடமாயிருது. என்ன எப்போ பாரு எக்ஸை பற்றியே பேசினா இப்படி விட இருக்கான், சரிலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய எக்ஸ் டாக்டர் இருக்காரு இல்லையா, அவங்க வந்துட்டு அவங்க அப்பாவை போய் கூட்டிகிட்டு போய் ஹீரோக்கிட்டே விட்டுறாங்க. ஹீரோக்கு அவங்க அப்பாவை பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருது. இவ்வளோ நாள் இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இப்போ கண்ணு முன்னாடி வந்து நின்னோன்னா அவரால் நம்பவே முடியல. அப்பா நான் அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அழுக சந்தோஷம்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்றா வருது. இவர் இருந்துட்டு சரி வாட நம்ம வீட்டுக்கு போகலாம், ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பயும் அவங்க பையன் ரொம்பவே கட்டி அவங்க பாசமலையாக பொழிஞ்சிட்டு சரி வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் நேராக இப்போ தங்கியிருக்க வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு, அதாவது மாடல் பொண்ணு வீட்டுக்கு. அவங்க அப்பா இருந்துட்டு யார் வீட்டுக்குடா வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மாடல் பொண்ணு வந்துட்டு ஹாய் அங்கிள் எப்படி இருக்கீங்க, இது உங்கள் வீடு தான், இனிமேல் நம்மளாம் இங்கே தான் தங்க போகிறோங்கிறாங்க. அவங்க அப்பா இருந்துட்டு யார் இந்த பொண்ணு, அந்த பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேட்குறாங்க. இல்லைங்க அங்கிள், இனிமேல் இதுதான் உங்கள் வீடு, சந்தோஷமாக இருங்க, பெரிய வீடு அப்படிங்கிறாங்க. இவருக்கு இல்லை இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, வாட்டர் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு அப்பா அது நம்ம வீடு கிடையாது, நம்ம அங்கேருந்து காலி பண்ணிட்டோம், இதுதான் நம்மளோட புது வீடு, இங்கே நம்மளாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா உழையிட்டு இருக்க, இங்கெல்லாம் நல்லா இருக்க முடியாது, வா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோ மறுக்கவும் என்னடா அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஒழுங்கு மரியாதையே வந்துரு, செருப்பு கழட்டி அடிப்பேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே செருப்பு கழட்டி ஹீரோ அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் குழந்த மாதிரி தானே பிஹேவ் பண்ணுவார், அவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வந்து தொலைங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹீரோயின் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோயின்ட்டு இருந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு இப்படிலாம் ஆயிருக்கு, ஸோ அவர் இங்கே தான் வரணுங்கிறாருனோடனே நம்ம ஹீரோயினுக்கு தான் அவங்க அப்பாவும் பிடிக்கும் இல்லையா, சந்தோஷமாக வரட்டும் ஜாலியாக இருக்கும் எனக்கும் வர சொல்லுங்கள் அப்படின்னோடனே இவரும் இந்த வீட்டுக்கு வந்தோன்னே இதுதான்டா என் வீடு, கண்டவ வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோயின் இருக்கிறத பார்த்து இந்த பொண்ணு தான் சொன்னேன், இந்த பொண்ணு தானே இங்கே இருக்குது, நம்ம எல்லோரும் தானே ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் வீடெல்லாம் மாறி இருக்குது, அவர் வச்ச பொருளெலாம் வச்ச இடத்துல கிடையாது. அவங்க அம்மாவோட ஃபோட்டோ, அதாவது அவரோட ஒய்ஃப் ஃபோட்டோவும் இங்கே கிடையாதுன்னு அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். என் ஒய்ஃப் ஃபோட்டோ எங்கே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேனிக் வந்த மாதிரி ஆயிடுறாரு. இருங்க அது இங்கே வச்சா அது ஊசி ஆயிரும்னு சொல்லிட்டு நான் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன், நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் உள்ளே போகிறாங்க. அப்படியா என் பொண்டாட்டி ஃபோட்டோவை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அதை நல்லா பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போய் எடுக்க போகிறாங்க. அப்போ ஹீரோவும் சரி ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு வராரு. அவங்க டக்குன்னு ட்ராவை இழுக்கும்போது ஷோல்டரில் பிடிச்சிக்கிச்சு. அதை அப்படியே பிடிச்சி நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துடுறாரு. என்னாச்சுன்னா ஒன்றும் இல்லை, லைட்டாக ஷோல்டரில் ஏதோ ஆயிடுச்சு, டிஸ்லோகேட் ஆன மாதிரி, அதொன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி பண்ணுற வராரு. நான் நீவி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராரு. ரெண்டு பேருக்குமே ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் அந்த இடத்துல ஸ்பார்க் ஆயிடுது. அப்படியே ஒரு கிஸ் பண்ணுற மாதிரி வராரு. ஆனால் டக்குன்னு பண்ணக்கூடாதுன்னு மைண்டில் வந்து அப்படியே பிரிஞ்சு போயிடுறாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் வெளியே போய் அவங்க ஃபோட்டோ கொடுத்தோன்னே அவரும் ஹாப்பியாகிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பாவுக்கு தெரிய வருது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் போயிட்டாருனோடனே யாரை கேட்டால் வர விட்டீங்க அப்படின்னோடனே தெரில சார், யார் வந்து கூப்பிட்டு போனாங்கன்னு தெரில அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க, இத்தனை வருஷம் நான் வச்சுருந்தேன், ஐயோ இப்போ அவன் வெளியே வந்துட்டா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட அப்படி தான் யோசிக்கிறாங்க. அதனால டக்குன்னு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு இங்கே பாருமா, ஏன்னா அப்போவோன்னு கிடக்கிறேன், அவனும் அந்த மாடல் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், நீ அவனே நினச்சிட்டு எவ்வளோ நாள் வாழ போகிறேன், பேசாமல் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்க, இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஹீரோயினும் யோசிக்கிறாங்க. ஆமாம் அவர் சொல்கிறதும் கரெக்டு தான், அவனும் கல்யாணம் வரைக்கும் போயிட்டான், ஸோ நம்மளும் அப்பா சொல்கிறது கேட்போன்னு நினைக்கிறாங்க. அப்பாவும் இவங்களுக்கு வந்துட்டு கல்யாணத்தை நிறுத்ததே அவங்க அப்பா தான் தெரியாமல் சரிப்பா நான் நீங்கள் சொல்கிறத கேட்குறேன், நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிறாங்க. இவருக்கும் ஹாப்பியாக இருக்குது, இருந்தாலும் மனசு உறுத்திட்டே தான் இருக்குது. சரி ஷாப்பிங் போவோம்னு சொல்லிட்டு வெட்டிங் ட்ரெஸ்க்கு போகிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஹீரோ கூட நடக்க இருந்த கல்யாணம் தான் ஞாபகம் வருது. மனசு ஃபுல்லாக ஹீரோ தான் இருக்கிறாரு. அதே இடத்துக்கு அவங்க ரெண்டு பேருமே ஷாப்பிங் வந்திருக்காங்க. அப்பா எக்ஸ் சொல்கிறாரு, எங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், எங்களுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒன்றுமே பேசாமல் நிற்கிறாரு. ஹீரோட மூஞ்சியை பாருங்க, அப்படியே ஷாக்கில் தாண்டவம் ஆடுது. சரி என்ன பண்ணுறது, நம்ம பண்ணுற மாதிரி இவ்வளோ பண்ணிக்க போகிறாளோ அப்படின்னு நினச்சிட்டு மூஞ்சிலாம் ஒரு மாதிரி ஆயிடுது அவருக்கு.
அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோயினும் மாடல் பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மாடல் பொண்ணு சொல்கிறா, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவருக்கு அவர் எக்ஸ்னால் ரொம்ப பிடிக்க மாட்டிருக்குது, எப்போ பாரு எக்ஸை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எழுது. அவங்க தானே எக்ஸுங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படியா, எக்ஸை பற்றி பேசுகிறானா, என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அவன் ஒரு டைம் வரைஞ்சி கொடுத்த பெயிண்டிங்கை இன்னும் வீட்டில் மாட்டி வச்சுட்டு அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, அந்த பெயிண்டிங்கை கூப்பிட்டு போய் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிட்டு போய் கட்டுறாங்க. பார்த்தா அது ஹீரோயின் வரைஞ்ச பெயிண்டிங் தான். அப்போ ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இன்னும் நம்மளை நினச்சிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னா ஏன் இப்படி நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்க யோசிக்க அந்த மாடல் பொண்ணோட அம்மா வந்துடுச்சு. அந்த மாடல் பொண்ணோட அம்மாவுக்கு தான் மாடல் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கலையே, அப்படியே அடிக்க வராங்க. அவங்க அப்பாலாம் தடுக்க வராரு, ஹீரோட அப்பாலாம் ஹீரோயின்லாம் தடுக்க வராங்க. அப்பையும் கடத்தி போட்டு நம்ம மாடல் பொண்ணை கடத்த பார்க்குறானுங்க. பெத்த அம்மாவே பிள்ளைய காசுக்காக கடத்த பார்க்குது பார்த்தீங்களா? நம்ம ஹீரோயினும் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு காப்பாற்ற பார்க்குறாங்க. ஆனால் டக்குன்னு அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அதனால மாடல் பொண்ணு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துறது நம்ம ஹீரோயினை சேர்த்துட்டு ஹீரோ கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஹீரோ வந்துடுது, உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் அவன் மேலே கையை வைப்பீங்கன்னு. அடே, நீ ஏன் பொண்ணு தானடா கல்யாணம் பண்ணிக்க போகிற, எவ்வளோ ஒருத்திக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க. இங்கே வந்து பார்த்தா ஹீரோயின் பயங்கரமாக அடிபட்டு படுத்திருக்காங்க. அதை பார்த்தாலும் ஹீரோய்க்கு ஒரே கில்ட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்பவே யோசிச்சுட்டு சங்கடமாக இருக்காரு. அப்போ தான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி நம்ம ஹீரோவோட அப்பாவை கூட்டிகிட்டு போய் வச்சதே வந்துட்டு ஹீரோட அப்பா தான், அதுக்கும் வந்துட்டு கல்யாணம் நிறுத்துறதுக்காக தான் பண்ணாருங்கிறது. அது தெரிஞ்சு நேராக வந்து பயங்கரமாக திட்டிடுறாரு. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்கள் கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக என்னோட அப்பாவை கடத்திட்டு போய் இத்தனை வருஷமாக என்னையும் அப்பாவை பிரிச்சுட்டீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டுறாங்க. இவரும் ஒத்துக்கிறாரு, என்ன மன்னிச்சிருப்பான், தெரியாமல் பண்ணிட்டேன், இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அது வெளியே வரும்னு நினைக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் உங்கள் அப்பாவை நான் வந்து கொடுமையெல்லாம் படுத்தல, ரொம்பவே நல்லா தான் பார்த்துக்கிட்டேன், நீ வேணா இவங்க கூட்டிகிட்டு போனோன்னா அவங்க அப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக தான் பழகுறாரு. அப்போ சொல்கிறாரு, இவரை கடத்தினா உங்கள் 2 பேர்த்தோட கல்யாணம் நின்றுந்தான்ப்பா கடத்தினேன், ஆனால் இவ்வளோ வருஷமாக இவர் கூட இருந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நீ எவ்வளோ நல்லவன், உங்கள் அப்பா எவ்வளோ நல்லவருன்னு சொல்லிட்டு நான் மனசு மாறிட்டேன்ப்பா, இப்போ உங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பிட்ட போடுறாரு. கிளைமேக்ஸை வந்துட்டு கிளைமேக்ஸை தான் எல்லோரும் திருந்துவாங்களே. இங்கே மாடல் பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சிருது. மாடல் பொண்ணு ஹீரோயின் வீட்டுக்கு எதிர்ச்சியாக வந்தப்போ ஹீரோ வரைஞ்சி வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓ, அப்போ இவ தான் அவனோட எக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் கேட்டுட்ருக்காங்க. அவங்க எல்லாரும் ஆமான்னுறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே சங்கடமாயிடுது, இவ்வளோ நாள் கூடவே இருந்துட்டு எல்லாரும் என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் என்னை எப்படி ஏமாத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வர சொல்லிட்டு என்னை ஏமாத்தினது பார்த்தாதா இன்னும் ஏதாச்சும் ஏமாத்தருக்கு இருக்கானோன்னா ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னு கேட்டோன்னே அவங்களுக்கும் வந்து சொல்லிடுறாங்க, ஆமாம் எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு, நீங்கள் 2 பேரும் தானே லவ் பண்ணியிருக்கீங்க, இது தெரியாமல் என் முன்னாடியே 2 பேர் தெரியாத மாதிரி நடிச்சு அன்றைக்கி என் முன்னாடியே கட்டியெல்லாம் பிடிச்சி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க, உங்கள் 2 பேர்த்தையும் நான் நம்பவே மாட்டேன், என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்க போகுது, கையெல்லாம் எடுத்து அடுத்துக்க போகுது. ஹீரோ தான் வந்துட்டு லூசு மாதிரி பண்ணாத, நான் வந்து முடிஞ்சு போன விஷயம், அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை, இனிமேல் நானும் அவ்வளோ சேர்றது நடக்காது அப்படிங்கிறாங்க. உண்மை தான் சொல்கிறியா, இல்லை நான் கிழிச்சுப்பேன் அப்படிங்கிறாங்க. உண்மையாகவே அப்படி தான், நம்ம 2 பேர்த்துக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது, நம்ம 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ மனசெல்லாம் ஒரு மாதிரி கல்லாக கிடக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே சோகமாக இருக்காரு. அண்ட் தூங்கும்போது கூட ஹீரோயினோட ஒரு கர்ச்சீஃப் இருந்திருக்கு ஏதோ ஒன்று, அதை எடுத்து வச்சு தூங்கிட்டு இருந்திருக்காரு. இதையை பார்த்தோன்னே இவங்க இருந்துட்டு இதுக்கு மேலே போனால் சரி வராது, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நினைக்கிறாங்க. அதனால வேக வேகமாக கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறாங்க. ஹீரோயினையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்ருக்காங்க. ஹீரோயின் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்தோடனே, நீ என்னம்மா பாதி ரெடியாக இருக்க, நீ என்ன ஃபுல்லாக அந்த தலைக்கு போடுற வேலெலாம் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கேட்குறாங்க. ஆமாம், வேல் இனிமேல் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாடல் பொண்ணு என்ன பண்ணுதுன்னா நேராக வந்து ஹீரோயினுக்கு போட்டு ஓட்டுருது. எஸ், எல்லாருமே சேர்ந்து ஹீரோக்கும் கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுத்துடுறாங்க. அவங்க அப்பாவும் ஒத்துக்கிறாரு, ஏன்னா இவ்வளோ நாள் பிரிச்சுட்டு சங்கடப்பட்டவேன்னு சொல்லிட்டு. டாக்டர் எக்ஸ் இருக்கார்ல அவரும் ஒத்துக்கிறாரு, எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ஹீரோயினோட ஹீரோட லவ்வும் அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு. ஹீரோட அப்பாவும் திரும்ப வந்துட்டாரு, இவர் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டார் அவ பொண்ணுக்கிட்டேயும் ஹீரோக்கிட்டேயும். அதனால நானே ஒன்று கொண்டு போய் விடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக கொண்டு போய் விடுறாங்க. இவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஹீரோக்கு இவ்வளோ தானே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு
அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழித்து சந்தோஷமாக ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க 2 பேரும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஒரு வழியாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பி எண்டிங்காக இந்த நாடகம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கும் இந்த நாடகம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஹார்ட் சிம்பிள் போட்டு போங்க. அப்போ தான் தெரியும் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது. ஸோ இனி அடுத்து என்ன ட்ராமா போடலான்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you, love you all.